வாங்கம்மா. வாங்க வாங்க. இக்கா ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டியா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ வந்ததே தெரியாது. காலையில பாப்பா சொல்லி தான் தெரியும் நீ வந்திருக்கோம்னு. தெரிஞ்சிருந்தா ராத்திரிக்கே நான் வீட்டுக்கு வந்திருப்போம்ல. என்னன்னு சொல்றது? என் நிலவரமே இங்க சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. நான் வந்தா என்ன போனா என்ன? என் வாழ்க்கையே ரெண்டு கட்ட வாழ்க்கையா மாறி போயிடுச்சு. நான் இனி என்னத்த சொல்ல என்னத்த பேச? ம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஊர் உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் கொடுமை எங்கேயும் நடக்குமா? கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைய பெத்து இந்த பிள்ளை பெரிய மனசி ஆகிற கட்டத்துல இருக்கா. இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது மாமியா குடும்பம் பண்ணி என்னைய வீட்டை விட்டு துரத்த பார்க்குற அளவு. நான் அப்படி என்ன இவளுக்கு கேடு நினைச்சேன்? என்ன இவளுக்கு கேடு நினைச்சேன்? என்ன இவளுக்கு செஞ்சு கொடுக்கல? எல்லாத்தையும் நல்லா தானே செய்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறேன்னா இல்லையா? ஆனால் என்ன இவளுக்கு என்கிட்ட இருந்து வாங்கிக்கிற வரையும் வாங்கிக்கிட்டு என்னைய வச்சு நல்லா தின்னு நல்லா கொடுத்து பெருத்து நிற்கிற அளவு. இப்போவும் என்னைய விரட்டி விடுறேன்னு சொன்னா விரட்டி விடட்டும். நான் எப்படியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறதால தானே இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இந்த இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன். அந்த மனுஷன் வரட்டும்னு தான் இருக்கேன். ராத்திரிக்கு எதுவும் பேசக்கூடாது, விடியட்டும், எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்னு தான் இங்கே உட்காந்துருக்கேன். ஏக்கா எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னத்த நீ முடிவு கட்ட போற? இப்போ தான் அவர் அவங்க அம்மா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டார்ல, அப்புறம் என்ன? உனக்கு தெரியாதடி அவரை பற்றி. ஆத்தானா என்ன வேணா செய்வார் இவர். என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு என்னடி நான் கேடு பண்ணேன் சொல்லு? என்னன்னா பண்ணேன்? அதை இதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேனா? இல்லை வேற எதுவும் செஞ்சு கொடுக்கலையா? நல்லது கிட்டதை பார்க்கலையா? இக்கா வேணாம்க்கா விடுக்கா. வேணாம்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிஞ்சு தெரிஞ்சே ஆகணும் பார்த்துக்க. முடிவு தெரியாமல நான் விட போறதே கிடையாது. ஏமா தங்கம் தங்கம். ஏமா வசந்தி என்ன காலங்கத்திலேயே? இது ஒன்றும் இல்லை மாமா, அக்கா வந்தது தெரியாது. அதான் அக்கா வந்ததுன்னு காலையில சின்ன பிள்ளை சொன்னா. அதுக்கு தான் ஒடியாந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். வீட்டுல வேலைகளே எதுவும் செய்யறது இல்ல. சரிம்மா. எங்க வீட்டுல வேலை செய்யலன்னா என்ன? உங்க பொண்டாட்டி அனுப்பியா செய்ய வைக்க போறியா? உங்க அம்மாவுக்கு முடியலன்னு போனுச்சு. சரி திரும்ப வந்துருச்சு. என்ன இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னு கேட்கலாம்னு வந்தோம். சின்ன பொண்ணு என்ன சாதாரண தானே கேக்குறேன். ஏன் அப்படி சண்டை போடுற மாதிரி பேசுற? நானும் சாதாரணமா தான் சொன்னேன். நான் என்ன சண்டையா போட்டேன்? இப்ப உங்க வீட்டுக்கு வந்து நான் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட போறேன்? சரிக்கா நான் கிளம்புறேன். என்ன என்னத்துக்கு இப்ப கிளம்புற? இந்த அப்படி உட்காரு. ஏக்கா உங்க வீட்டுக்காரரு பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன்க்கா. என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி இருக்கு? அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏன் சின்ன பண்ண உனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல எப்படி எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாம் தான் ஊர் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியுது. யாரை எவரோ பேசுறாங்கன்றதுக்காக நீ போறேங்கிற? அக்கா உனக்கு வேணும்னா இங்கே இரு. என்ன இது ஏத்தா? நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் கத்துற? நான் என்ன சொன்ன அவகிட்ட? ஐயோ உங்களை நான் இன்னும் தப்பா சொல்லல. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேங்க. ஐயோ ஏம்மா உங்க அக்கா காரிக்கிட்ட சொல்லிட்டு போமா. அப்புறம் நான் என்னமோ உங்களை வந்து துரத்துன மாதிரி அந்த பிள்ளை என்னம்மா இப்படி பாக்குது மறைச்சுக்கிட்டு. இப்படி வாங்கடி, தள்ளி வாங்க ரெண்டு பேரும். அக்கா ஏன்க்கா சும்மா அமைதியா இரு. தள்ளி போடிங்கறல. அக்கா ஏ சாமி எதுக்கு என்ன பிடிச்சு தள்ளுற? அக்கா எக்க அப்ப என்னத்துக்கு மல்லு கட்டிட்டு நிக்கிற? என்ன என்னத்தா என்ன வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை? அக்கால உப்பு இல்ல போடுறதுக்கு ஆள் வேணும். உங்க ஆத்துல போய் கூப்பிட்டு வரீல? இப்ப இங்க இல்லாதவங்களை பத்தி எதுக்கு தேவையில்லாத பேசுற? தேவையில்லாத பேசுறேன்? தேவையில்லாத நல்லா பேசுவீங்க நீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு அப்படி என்ன நான் கேடு வச்சுட்டேன்? உன் ஆத்தாளுக்கு செய்யலையா? உன் அண்ணன் தம்பிக்கு செய்யலையா? இல்ல உன் அக்கா தங்கச்சிக்கு தான் யாருக்கும் செய்யலையா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் எப்பப்ப செய்யணுமோ அப்பப்ப சரியா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி என்ன ஏமல? அப்படி என்ன ஏமல ஆகாத வேலை? இனி வீட்டை விட்டு துரத்துறது காட்டி பாம்பு கடிச்ச மாதிரி நெஞ்சு வலிச்ச மாதிரி நாடகம் நடிக்கிறாள். நாடகம் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டு எதுக்கு பிழைக்கணும்? இப்படி நடிச்சு எதுக்கு ஊரை ஏமாத்தணும்? நல்ல பொம்பளையா இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட சொல்லி இந்தா நீங்க இருக்கிறது பிடிக்கல என் வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னா நான் என்ன போகாமல இருக்க போறேன்? நான் என்னமா அதுல பக்கம் கூட இதுல பக்கம் கூட அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு நிக்கிற மாதிரியும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? இதுக்கெல்லாம் யாரு காரணம் சொல்லுங்க? ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அந்த பொண்ணு நம்பி வந்த பத்தியா புருஷன், அந்த மனுஷன் தான். இக்கா மறுங்கடி. என்ன எதுக்குமா நீ பிடிச்சி பேசுற? என்னையா பிடிச்சி பேசுற? அவங்க வயசானவங்க என்னவோ புத்தி கட்டுத்தனமா பண்ணிட்டாங்க. நானும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். நீ பாட்டுக்கு உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து நின்று கத்துனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? என்ன நான் கத்துறேனா? நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். என் பக்கம் நியாயம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க நேரத்துக்கு எப்படி இருந்திருப்பீங்களே? அங்கங்கேயே ஊர் உலகத்துல புருஷன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்காங்க தெரியுமா? ஒரு வீட்லயும் புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு கையை அமைக்கி கால் அமைக்கி மேலு குடுப்பாட்டி தொலைய தவிட்டி என்னென்ன பகுமானம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டுல நான் செருப்பை விட கேவலமா இருக்கேன். அதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. யாரும் உன்னை என்ன பண்ணிவிட்டா? யாரெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு? என்னத்துக்கு இந்த மாதிரி வந்து கத்திட்டு நிக்கிற காலங்கத்திலேயே? வாங்கிட்ட பெரிய இம்சியால இருக்கு எனக்கு. வர வர உனக்கு புத்தி சரியில்லை இல்லையா ஆத்தாளுக்கு சரியில்லையான்னு தெரியல. எந்நேரமும் ஏதாவது ஒண்ணு சொல்லி கத்துக்கிட்டே இருக்கீங்க. மனுஷனால நிம்மதியா இருக்க முடியுதா? முடியாதுதாயா முடியாதுதான். உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஏன்னா உன் ஆத்தா அந்த வீட்டுல இல்ல. தாரு என்கிட்ட உன்னால நிம்மதியா வாழ முடியாது. உன் வீட்டுல இருந்துகிட்டு நான் இதுக்கு உன்னைய சங்கடப்படுத்தணும்? தாரு இப்ப சொல்றேன், இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னை தேடி நீ வராத. நான் எங்க வச்சு ஆவுறேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு தேவையில்லாத பாசாங்க போடுற. எடுத்து நடிக்கிறியா? அழுது ஒன்னு அடிக்கலாம் என்கிட்ட ஆகாது பாத்துக்க. பாத்தீங்களாடி நான் அழுது நடிக்கிறேனாடி. இந்த அநியாயம் கடவுளுக்கு அடுக்குமா? நேத்து நடிச்சாவிய ஆத்தா அவியில ஒண்ணும் சொல்லல. இன்னைக்கு நான் ஏன் அப்படியெல்லாம் பண்றாவன்னு கேக்குறது நடிக்கிற மாதிரி இருக்கா? ஏக்கா
நீ தான் முடிஞ்சது தேவையில்லதான் ஆரம்பிச்சு சண்டை எடுக்கிற. ஆமாக்கா. முடிஞ்சிருச்சா? எது நீ முடிச்சது? எது முடிஞ்சது? இது முடிஞ்சதா? இந்த விஷயத்தை ஆத்த மனசுல வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்தி எடுப்பா தெரியுமா? என்னைய போகிலே வரையில என்னென்ன பேச்சு பேசும் தெரியுமா? இந்தா என்னமோ அவியலை நான் வீட்டை விட்டு துரத்துட்டு இப்ப நான் இங்க என்னமோ மகாராணி கணக்கா இருக்க போற மாதிரியும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு கிடக்காது. இந்தா அவிய ஆத்தா இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். எனக்கு வேண ஜாமீன் தலையெடுத்து அஞ்சே கூடும் எங்கேயோ கோயில் குளத்துல வாங்கி திருப்பிட்டு நான் என் காலத்தை கழிச்சுக்கிறேன். வீட்டுல உள்ள எல்லாருக்கும் செஞ்சு அழுத்து போகணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா? என் ஆத்தா வீட்டுக்கு இன்னைக்கு போனாலும் மகாராணி கணக்கா இருப்பேன். இந்த மனசுல நம்பி வந்த ஒத்த காரணத்துக்காக நான் எம்பிட்டு சிரமப்படுறேன் தெரியுமா? அப்படியே என்ன சொத்து சொகத்தை அனுபவிச்சுட்டேன். 10 ரூபாய்க்கு பொண்ணே இல்லை. என் வீட்டில் உள்ள யாரும் ஏதோ அவிய விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். அக்கா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன 3 பிள்ளை பெத்த பிறகுதான் சொத்து சுகம் உனக்கு அனுபவிக்கலையா? அன்னைக்கு இந்த மனுஷன் கூப்பிட்டாருன்னு கட்டின புடவையோட கூட ஓடி வந்தல்ல, அப்ப உனக்கு அறிவு இல்லையா? எப்படி இருந்திருக்கும்? அப்பதான் நான் பாக்குறதுக்கு ஆளு பாட்டும் சாட்டமா நல்லா கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டுல இருந்தேன். இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல, அதனால நான் நல்ல இல்ல. ஆமா சின்ன பொண்ணு வசந்தி, இப்படி எல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு என் வீட்டுல யாரும் இருக்க தேவையில்ல. அவிய சொன்ன மாதிரியே பேசாம அவியில அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடு. இனிமேலே என் கண்ணு முன்னாடி இவைய நிக்க வேணாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடும் பாத்துக்க. போறேன் போறேன் எங்கேயாச்சும் போறேன். இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. நான் இருக்கவே மாட்டேன். அக்கா நானும் பாக்குற பேசாம ஓர போறேன். சரி என்ன ஓவர போற? நீ எவ்வளவு என்கிட்ட பேசாதீங்கடி. அக்கா என்ன உனக்கு பிரச்சனை? உன் மாமியார் நடிப்புக்கும் நாடகத்துக்கும் தான் நல்ல உன் வீட்டுக்காரர்கிட்ட வசமா மாட்டினச்சு. பரவ அதையே பத்தி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ உண்டு உன் வேலை உண்டு உன் பிள்ளையோ உண்டு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அது அப்படி நான் இந்த வீட்டுல இருக்க முடியும். தாண்டி நீ வேற இப்படி பேசிட்டு போறாரு பத்தியா? எப்படி பேசிட்டு போறாரு பத்தியா? கொஞ்சமாவது என் மேல அக்கறை உண்டா? நேற்று நம்ம ஆத்தாக்காரி இப்படி எல்லாம் பண்ணால, நம்ம பொண்டாட்டி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவளை ஏன் அப்படி எல்லாம் பண்ற? அவனை ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. அவரு கேட்டா இருக்கா? நீ வாய் திறக்காத, வாயை மூடு. என்ன இருந்தாலும் நீ உன் மாமனுக்கு தானே கழுத்து வாங்குவேன். நான் போறேன் அம்மா வீட்டுக்கே போறேன். ஏன்னா இத்தனை வருஷம் இல்லாத இன்னைக்குதான் உனக்கு உன் அம்மா வீட்டு கண்ணுக்கு தெரியுதா? இத்தனை காலமா நீயும் உன் அம்மாவும் பேசாம தானே இருந்தியே. இப்பதானே கொஞ்ச நாளா பேச ஆரம்பிச்சியே. ஏன் பேசாம இருந்தா ஆத்தா பிள்ளை உறவு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அவிய பிள்ளைக்காக இவைய ஆத்தா என்னென்ன ஆட்டம் போடுது. இப்ப நான் மட்டும் எதுக்கு என் ஆத்தாப்பனை விட்டு என் ஆத்தாப்ப வேணாம்னு இருக்கணும்? மனுஷனுக்காகவும் அந்த கேள்விக்காகவும் தானே என் ஆத்தாப்ப கிட்ட எத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். இப்ப இவையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது நான் எதுக்கு அப்படி இருக்கணும்? நிஜமா சொல்றேன், பிள்ளைங்க வேணா பிரச்சனை வேணாம். நான் பாட்டுக்கு போய் கடைசி காலத்துல என் ஆத்தா கூட இருந்து அதை நல்லா பாத்துக்கிறேன். அந்த மனுஷனா அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு என்னைக்கு என் கூட தேடி என்னைய வாராரோ அப்ப வரட்டும். எக்கா உன்னால பிள்ளைகளோட படிப்பு தான் வீணா போகும். ஏதோ எக்கட கெட்டு போட்டும். நான் போறேன் போறேன் போறேன், என்னை யாரும் தடுக்காதிய. இவ்வளவு என்ன வீராப்பு? ஏன் அந்த மனுஷன் கொஞ்சம் இறங்கி பேசுறது? அப்படி என்ன எவரை குறைச்சேன்? என்னைய பார்த்தா தான் இவருக்கு இப்படி எல்லாம் இருக்குமா? நான் இதுவும் தப்பு பண்ணிட்டா என்னைய மட்டும் தான் இவர் கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. அவன் ஆத்த பண்றதுல எதையும் கேட்க மாட்டாரு. அப்படித்தானே? அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படித்தானே? அக்கா இப்ப நாங்க எது சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்லக்கா. பேசாம செத்த நாளே அமைதியாயிரு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துரு. உனக்கு காலையில சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வரேன். அப்படிட்டு மொல்ல பேசி முடிவெடிக்கலாம். ஆமா சோறு ஒண்ணு, சோறு சோறு தான் எனக்கு கேடு பார்த்துக்க. எனக்கு எதுவும் வேணாம். இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னு அந்த மனுஷன் சொல்லிட்டாரு. இனிமே நான் இருக்க மாட்டேன். நான் போறேன் நான் போறேன் நான் போறேன். யார் இது புதுசா இருக்கு குரலு? எங்க அத்தை எங்க? என் அத்தை எங்க? நான் வரதுக்குள்ள என் அத்தையை கொண்டு அடக்கம் பண்ணிட்டீங்களா? என் அத்தையை நான் பார்க்கணும். என் அத்தையை நான் பார்க்கணும். புருஸ் புருஸ் வந்துட்டியா? வா 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 புருஸ் வா. ஏய் தங்கம், எங்கடி என் மாமி? எனக்கு கொஞ்சம் காமி. என் மாமி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த வயசுலயும் கரல கட்ட மாதிரி எப்படி இருப்பாங்க தெரியுமா என் மாமி? அவங்களுக்கு நெஞ்சு வலி வர காரணம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. நான் வரதுக்குள்ள எதுக்கு என் மாமி அடக்கம் பண்ணீங்க? புருஸ் புருஸ் புருஸ். இல்ல இல்ல கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. உங்க மாமிக்கு ஒண்ணும் ஆகல. மாமியால் மேல இப்படி ஒரு பாசமா புருஸ் உனக்கு? இந்த அன்பும் பாசமும் தான் உன் மாமியால உசுரோட கொண்டு வந்துச்சு புருஸ். உசுரோட கொண்டு வந்துச்சு. தங்கம், உன் மைனி வீட்லயே இல்ல. அவங்களாலதான் உன் அம்மா செத்துட்டாங்கன்னு சொன்ன. தோணிக்கிறாங்க உன் மைனி. ஜிம்மா ஜன நம்ம ராசாத்தி. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உன்னால குடும்பம் நடத்த முடியாதா? சொல்லு. ஏன் நான் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன? மாசத்துல 30 நாள்ல 25 நாள் நான் என்ன என் ஆத்தா வீட்டுல போய் கிடக்குறேன்? யாரு சொல்ற யாரு சொல்ற? உன் ஆத்தா வீட்டுக்கு போக வழி இருந்தா நீ போக மாட்டியா என்ன? உன் ஆத்தா வீட்டுல அங்க என்ன இருக்கு? அங்க போனா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்ல. அதனாலதான் நீ இங்கேயே கதின்னு கிடக்குற. உன்ன மாதிரியா மத்தவங்களை இருக்கணும்னு சொல்றியா? இந்த என் ஆத்தா வீட்டுல இருக்கு இல்ல அதையெல்லாம் உனி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு வந்தது மட்டும் சொல்லு. புரோஸ் புரோஸ் எதுவும் பேச வேண்டாம். இல்ல இல்ல மீறி போயிட்டு இருக்கு புரோஸ். யாரும் இங்க நமக்கு பதில் எல்லாம் சொல்ல மாட்டாவ. அவையவே விருப்பத்துக்கு தான் அவையவே இருப்பாவ. அதனால எந்த சிரிக்கிட்டே நீ பேசாத. வா உள்ள போலாம். என்ன தங்கம், யாரை பார்த்து சிரிக்கின்னு சொன்ன? மரியாதையா இருந்துக்க சொல்லிவிட்டேன். என்னம்மா ஏன் முன்னாடியே என்னோட ஒய்ஃப மரியாதை இருன்னு சொல்ற? இதுதான் வீட்டுக்கு வந்த நாத்தனாருக்கு கொடுக்குற மரியாதையா? உன் லட்சணம் தான் ஒரே சிரிக்குதே. ஒரு மாமியார உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. அவங்களுக்கு நல்லபடியா சோறு போட முடியல. பாவம், அவங்களை என்ன பாடுபடுத்தி எடுத்தியோ. அல்பாயுசுல போய் சேர்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. நீ ஏன் பொட்டாட்டிய பேசுறியா? என்ன என்ன ஏ தங்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? என்ன 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 நான் காரணம்?
என்னடா காரணம்? என்னமோ அந்த வீட்டில் நடக்கிறது யாருக்கும் தெரியாத மாதிரியும் என்னமோ நான் போய் ஊர் முழுக்க தண்டோடு அடிக்கிற மாதிரியும் பேசுறீங்க. இதுக்கு போய் என் ஒய்ஃபு கிட்ட எகுற ஒழுங்கா அடுக்க ஒடுக்கமா இருமா. குடும்பம் நடத்துறது எப்படின்னு என் பொண்டாட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அடுக்க ஒடுக்கத்துக்கு அடியிலுமே என் பொண்டாட்டி தான். ஏய் அப்பா அடக்க ஒடுக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கவங்க அடக்க ஒடுக்கம். ஏய் வசந்தி சும்மா இரு. வழியில போறவங்களுக்கு எல்லாம் என்னமா பேச்சு வேண்டியிருக்கு? நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள என்னென்னமோ பேசிக்குவோம். நீங்க 2 பேரும் எதுக்குங்க நின்று ஒட்டு கேக்குறீங்க? எங்க குடும்பம் வீணா போக்குறதுக்கு காரணமே நீங்க தான் நினைக்கிறேன். என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாத எதுக்கு வந்ததும் வராதமா மைனி வச்சு பேசுற? இனிமேல ஒரு தப்பும் இல்ல புரோஸ். தக்க சொல்ற என்ன சொல்ற? ஆமா புரோஸ், எல்லா தப்பும் இந்த வயசான கிளவி இருக்காளா என் ஆத்தா, அவதான் மைனியை வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக என்னென்னமோ நடிப்பு நடக்கலாம் நடிச்சு இப்ப அவ வீட்டை விட்டு ஓடி போய் கிடக்கா. ஐயோ, நான் நினைச்சுக்கிட்டு வந்தது வேற, இங்க நடந்திருக்கிறது வேறயா? தங்கச்சிமா தங்கச்சிமா. தங்கச்சியா? அப்படியெல்லாம் நீ ஒண்ணு என்னை கூப்பிடாத. என்னம்மா அடமையில கோவமா? கோவப்பட்டாத. என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு. அச்சனால எதுவும் பிரச்சனையா? இல்ல மாமியால எதுவும் பிரச்சனையா? உனக்காக வேணா உன் மாமியில போட்டு சொல்லட்டுமா? சொல்லுமா சொல்லு. இவ்வளவு நேரம் ஏன் மாமியான்னு சொன்னேன். இப்ப என்னம்மா மாமியா ஓ மாமியாங்கிற? பச்சாந்தி கூட மரத்துக்கு மரம் தான் அவங்கள இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் நிமிஷத்துக்கு ஒரு மரம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. எதுவா இருந்தாலும் சொல்லி என்கிட்ட நான் இருக்கேன். ரோஸ், மைனியால யாருக்கும் பிரச்சனை இல்ல, மத்தவங்களாலதான் மைனிக்கு பிரச்சனை. யார் சொல்லு. என் தங்கச்சிக்கு யார் பிரச்சனை? பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கா, பொல்லாத சிறுக்கி. அவதான் மைனுக்கு குடைச்சல கொடுக்குறா. அவதான் மைனை விட்டு தரத்தை அம்மாவுக்கும் மாட்டி கொடுத்தா. என்னதாக்கா நீ இருக்கும்போது எப்படி நடந்திருக்கா? உன் பொண்டாட்டி வந்த பிறகுதான் இப்படி எல்லாம் நடக்குது. முழு காரணமே இவதான். எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா? வா புருஷ், அவ யாருன்னு நான் காட்டுறேன். அவளுக்கு நீதான் சரியான ஆளு. நல்லா அவளை நாக்க புட்டுங்கிற மாதிரி கேளு. வாடி வந்து காட்டுடி சொல்லும். யாரையும் எனக்காக போய் எதுவும் கேட்க வேண்டாம். உங்க வேலையை பாருங்க. நான் இருக்கிற பிரச்சனையில இன்னும் பிரச்சனை வேற எனக்கு இழுத்து விடாதீங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆண்டவருக்கா எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க. புருஷ், மைனி இப்படித்தான் சொல்லும். நீங்க வா. அத்தாக்காரி அந்த பொம்பளை வீட்டுல தான் இருக்கா. நீ வா புருஷ், நான் காட்டுறேன். இன்னைக்கு நீ எப்படியாப்பட்ட வீரங்கிறத இந்த ஊருக்கு நிரூபிச்சு காட்டுற. பாத்தியா தங்கம், நீ சொல்ற மாதிரி உன் புருஷன் எப்படிப்பட்டவனு இந்த ஊருக்கு நிரூபிச்சு காட்டணும்னு எனக்கு ஆசைதான். நான் மாமாவுக்கு பாட்டில் ஒன்று உள்ள போட்டாதான் மல்லியோர் மம்பட்டிய மாதிரி வீரம் வரும்னு தெரியுமில்ல உனக்கு? ஐயோ, முட்டாச்சிருக்கி மறந்துட்டியா? ஒரே ஒரு பாட்டிலுக்கு மட்டும் இது வழி பண்ண. அப்புறம் பாரு, பாட்டில உள்ள போனதா எனக்கு தெரியாத என்ன தட்டத்துல தூள் பறக்குது. மம்பட்டியா மல்லியூர் நடம மனசுக்கரு புட்டம இந்த பல்ல யாரும் இல்ல மாமா. மம்பட்டியா ஏய் இங்க பாருடி. மைன் மறந்துட்ட நீங்க இருக்கிறதே மறந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க மைனி. உங்ககிட்ட ஒம்பு பண்ண அவளை சும்மா விடக்கூடாது மைனி. இப்படியே விட்டா அவ திரும்ப உங்ககிட்ட ஒம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா மைனி. அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவை கட்டணும். போங்க 200 மட்டும் எடுத்துருவாங்க. பாட்டில போட்டா என் புருஷன் அப்புறம் மசமாயிடுவா. போங்க மைனி, போங்க. மோசமாவும் ஆக வேணா, நீ மாசமாவும் ஆக வேணா. ஊருக்கு கிளம்புற வழியா பாருங்க. மைனி என்ன மைனி, சின்ன கட்சி மாறிடுவேன் நினைக்கிறீங்களா? என் அம்மா பக்கம் சேர்ந்துருவேன் நினைக்கிறீங்களா? மாட்ட. இந்த தங்கம் ஒரு முடிவு எடுத்துட்டா அது தொல்லையே பொண்ணாலும் மாறாது. மைனி, இது என் ஆத்தலுக்கு ஒரு போடமா இருக்கும். காசுலாம் மச்சம் கிட்ட வாங்கல. வா, ஆளு யாருன்னு மட்டும் காட்டு. அப்புறம் பாரு இந்த மாமன் ஆட்டத்தை. பட்ட மாமா நான் கட்டுற பட்ட தோட்டத்துல இருந்து பிறக்க மம்பட்டியா. நல்ல நாத்தனா புருஷன். இவங்க 2 பேரையும் கூட வச்சுக்கக்கா. நீ ஓஹோன்னு இருப்ப ஊருக்குள்ள. அவன் குடிக்க காசு இல்லாம என்கிட்ட வந்து சும்மா இது பண்ணிட்டு நிக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேரும் தெருவுக்கு போயிருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. போ, காளையமாவுக்கு இருக்கு ஒரு கச்சேரி. ஐயோ, என்ன பண்ண போறாங்களே தெரியல. இருக்கிறது பத்தாதுன்னு ஏன் யாரையும் கூட்டுதோ? ஐயோ கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை. கும்பராசியில சனி உட்காந்து இப்படி ஆட்டி படைக்கிறானே ஆண்டவா.